தாய்லாந்து சம்புத்த ஜெயந்தி விழாவில் இலங்கை ஜனாதிபதிக்கு கௌரவ வரவேற்பு. நூதன சாலையில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பான தகவல்களை வழங்கினால் 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க போலீஸ் மா அதிபர் திட்டம். அனுமதியின்றி வெளிநாட்டு நாணயங்களை மாற்றினால் மத்திய வங்கியினால் கடும் நடவடிக்கை. ஐரோப்பாவிற்கு செல்லும் தாதிமாருக்கு பயிற்சி அளிக்க பாடசாலை உதவி வழங்க சவுதி அரேபியா தயார். கணினிகளில் வைரஸ் பரவும் அறிகுறி சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கத்தினால் எச்சரிக்கை. ஒபாமாவினால் தவறு நிகழ்ந்துவிட்டது, மன்னிக்குமாறு வெள்ளை மாளிகை போலந்திடம் வேண்டுகோள். விரிவான செய்திகள். தாய்லாந்து சம்புத்த ஜெயந்தி விழாவில் கௌரவ விருந்தினராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். தாய்லாந்து அரசாங்கத்தின் பூரண அனுசரணையில் இன்று ஆரம்பமாகிய 2600வது சம்புத்த ஜெயந்தி விழாவின் அங்குரார்ப்பண வைபவத்தில் கௌரவ அதிதியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். தாய்லாந்தின் மகாசுலாலோ கொன்ராஜ் பல்கலைக்கழக கேட்போர் கூடத்தில் ஸ்லாபோங் அரசியின் தலைமையில் சம்புத்த ஜெயந்திக்கு இணைவாக இன்று முதல் நாளை மறுநாள் வரை தாய்லாந்தில் நடைபெறும் 58 நாடுகளின் 2500க்கும் மேற்பட்ட பௌத்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையிலிருந்து சென்றுள்ள 400க்கும் மேற்பட்ட மகா சங்கத்தினரும் இதில் அடங்குகின்றனர். மகாசுலாலோ கொன்ராஜ் பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் தம்மகோசஜன் தேரரிடம் ஜனாதிபதி நினைவுப்படியும் ஒன்றையும் வழங்கினார். இலங்கையை பிரதித்துவப்படுத்தி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதிக்கும் தாய்லாந்து மகா சக்ரி ஸ்ரீந்தோன் அரசிற்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. தாய்லாந்து அரசாங்கத்தின் அரச குடும்ப விருந்தினராக தாய்லாந்தில் 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்நாட்டு அரசை சந்தித்து நேற்று நட்புறவு ரீதியாக உரையாடினார். தாய்லாந்தின் சுரபெந்து மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதிக்கு அங்கு ஆப்போசனை விருந்தும் அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தன, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளியுறவு அமைச்சின் செயலாளர் கருணாரத்ன அமுனுகம, மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், தாய்லாந்திற்கான இலங்கை தூதர் சாந்த கோட்டைகுட் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். தேசிய நூதன சாலையிலிருந்து திருடப்பட்ட பொருட்கள் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பான சரியான தகவல்களை வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி இரவு தேசிய நூதன சாலையில் புராதன பெறுமதிமிக்க பொருட்கள் திருடப்பட்டன. குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. கிடைக்கப்பட்ட சான்றுகளின்படி தகவல்கள் பதிவு செய்யப்பட்ட போதிலும் சந்தேக நபர்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கண்டியுகம் வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களுடன் தொடர்புடைய பல பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களோ அவர்கள் எடுத்துச் சென்ற பொருட்கள் தொடர்பான தகவல்களோ அறிய கிடைத்தால் 0112-328-138 அல்லது 0112-320-141 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் அனுமதியின்றி வெளிநாட்டு நாணயங்களை மாற்றும் நிலையங்களை நடத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கொள்ளை லாபம் ஈட்டும் நோக்கில் சில கம்பெனிகளும் தனிநபர்களும் பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வெளிநாட்டு நாணயங்களை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் உட்பட இணையதளங்கள் ஊடாக இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சில கம்பெனிகள் தமது பிரதிநிதிகள் ஊடாக தனிப்பட்ட முறையில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு மக்களை தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. முதல் கட்டத்தில் இலங்கை நாணயங்கள் ஊடாக முதலீடுகளை மேற்கொண்டு பின்னர் சர்வதேச கணக்காக மாற்றி இந்த வர்த்தகம் இடம்பெறுகின்றது. கொடுக்கல் வாங்கல் அட்டைகளை வழங்கி மக்களை ஊக்குவிக்கும் முறைகளும் பின்பற்றப்படுகின்றன. இவ்வாறான மோசடிகள் காரணமாக பெருந்தொகையான பணத்தை இழந்தவர்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கிக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இவ்வாறான சட்டவிரோத பணமாற்றல் நடவடிக்கைகளுடன் தொடர்பட வேண்டாம் என மத்திய வங்கி பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் தாதியர்களை பயிற்றுவிப்பதற்காக விசேட வைத்தியசாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் தாதியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்காக இலங்கையிலிருந்து தாதியர்களை அனுப்பும் திட்டம் ஒன்று தற்பொழுது வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படும் தாதியர்களுக்கு நவீன பயிற்சிகளை வழங்கும் நோக்கில் தாதியர் பயிற்சி கல்லூரி மற்றும் வைத்தியசாலை ஒன்றை நிர்மாணிப்பதற்காக சவுதி அரசாங்கம் முன்வந்துள்ளது. சவுதி அரேபியாவிற்கு விஜயம் மேற்கொண்ட இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் அமல் சேனா லங்காதிகார சவுதியின் முதலீட்டு திட்டம் ஒன்றுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் பயனாக இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. 40 மில்லியன் ரூபாய் செலவில் இப்பயிற்சி கல்லூரி நிர்மாணிக்கப்பட உள்ளது.
நவீன வசதிகள் கொண்ட ஆய்வுக்கூடம் மற்றும் பயிற்சிக்காக நவீன வசதிகள் கொண்ட வைத்தியசாலை ஒன்றும் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கணனி வைரஸ் ஒன்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த வைரஸ் உலகெங்கும் பரவும் அபாயம் தோன்றியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சர்வதேச தொலைத்தொடர்புகள் சங்கம் எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய பிராந்தியத்தினூடாக பரவி வரும் இவ்வைரஸ் பிளேம் என இனம் காணப்பட்டுள்ளது. இவ்வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு இச்சங்கத்தின் உறுப்பு நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வைரஸ் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதிர்வரும் சில தினங்களில் வெளியிடப்படும் என சர்வதேச தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வைரஸ் தொடர்பாக தமது சங்கத்திற்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக குறித்த நிறுவனங்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கணனி நடவடிக்கை சங்கம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் இடாப்பை திருத்தும் பணிகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளன. இத்திட்டத்தின் பிரகாரம் இந்த வருடத்திற்கான வாக்காளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெறும் என தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த பணிகளை ஆரம்பிப்பதன் பொருட்டு நியமிக்கப்பட்டுள்ள விசேட அதிகாரிகள் மற்றும் கிராம சேவகர்கள் வீடு வீடாக சென்று உரிய படிவங்களை விநியோகித்து வருகின்றனர். அனைத்து விவரங்களையும் சரியாக பதிவு செய்து அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதன் மூலம் வாக்காளர்கள் உரிய முறையில் பதிவு செய்யப்படுவார்கள் என தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது. நாளை ஆரம்பிக்கப்படும் வாக்காளர் டாப்பு திருத்தத்தினூடாக வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் மற்றும் புதிய வாக்காளர்களை பதிவு செய்தல் என்பன உரிய முறையில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் எல்டிடிஇ உறுப்பினர்கள் பலர் சமூகமயப்படுத்தப்பட உள்ளனர். வன்னி மனிதாபிமான நடவடிக்கையின் போது சரணடைந்த எல்டிடிஇ உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. இவ்வாறு புனர்வாழ்வளிக்கப்பட்ட 75 பேர் நாளை மறுதினம் சமூகமயப்படுத்தப்பட உள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பிரிகேடியர் தர்ஷன் ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். මානුෂ්‍ය මෙහෙවර 2009 අවසන් වූමෙන් පස්සේ 2009 ஆண்டு மனிதாபிமான நடவடிக்கை நிறைவடைந்ததன் பின்னர் 12,000 இளைஞர் யுவதிகள் பாதுகாப்பு தரப்பினரிடம் சரணடைந்தனர். இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு புனர்வாழ்வளிக்க அரசாங்கம் தீர்மானித்தது. இவர்களில் இதுவரை 10,875 பேர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 75 பேர் நாளை மறுதினம் சமூகமயப்படுத்தப்பட உள்ளனர். இவர்களுக்கு கல்வி மற்றும் கைத்தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. சமூகத்திற்கும் நாட்டுக்கும் பயன்மிக்க பிரஜைகளாகவும் நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்பவர்களாகவும் மாற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. திடீர் விபத்துகளுக்கு முகம் கொடுப்போருக்கு ஆதரவு வழங்க தேசிய தகவல் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வீதி விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதனால் அவசர சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் வீதம் அதிகரித்து வருவதை முன்னிட்டு இவ்வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி அழைப்பொன்றை வழங்கி அவசர சிகிச்சைக்காக மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைகளை இலவசமாக பெற்றுக் கொள்வதற்கு இதனூடாக சந்தர்ப்பம் கிடைக்கும். காலி கராப்பிட்டிய வைத்தியசாலை அவசர சிகிச்சை மூலம் செயற்படுத்தப்படும் இந்த சேவையை பெற 0912241000 என்னும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். இதற்கு மேலதிகமாக அவசர விபத்து அறிக்கையும் தகவல் களஞ்சியம் ஒன்றும் நடாத்தி செல்லப்படுகின்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பட்டப்படிப்பு நிறுவனத்தில் தேசிய அவசர தகவல் பிரிவு சுகாதார அமைச்சின் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஆனந்த குணசேகர தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கு இணைவாக திடீர் விபத்து தொடர்பான 3 நாள் சர்வதேச மாநாடு ஒன்று பட்ட பின்படிப்பு நிறுவனத்தில் ஆரம்பமாகியது. திடீர் விபத்துகளின் அதிகரிப்பு, விபத்துகளை தவிர்ப்பது போன்ற விடயங்கள் இங்கு ஆராயப்பட்டன. காவத்த பகுதியில் வீடொன்று தீப்பற்றியதில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். கஹவத்தியில் வராப்பிட்டிய பிரதேசத்தில் வீடொன்று தீப்பற்றியிருந்ததாக இன்று அதிகாலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் உடனடியாக ஸ்தலத்திற்கு விரைந்தனர். பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. தீ அணைக்கப்பட்டதன் பின்னர் தீப்பற்றிய வீட்டிலிருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட 2 சடலங்களும் குறித்த வீட்டில் வசித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 58 மற்றும் 52 வயதுடைய சகோதரிகளினது என சந்தேகம் எழுந்துள்ளது. இது ஒரு மோசடி சம்பவமா, மின்சார கோளாறினால் ஏற்பட்ட விபத்தா அல்லது வேறு விபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தா என்பது தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் உதவி விசாரணைக்காக பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. அதன் பின்னரே இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும். பல்வேறு போலீஸ் குழுக்கள் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளன. இன்று சர்வதேச புகைத்தல் எதிர்ப்பு தினமாகும்.
புகையிலை கம்பெனிகளின் மத்தியஸ்தத்தை நிறுத்துவோம் எனும் தொனிப்பொருளில் இம்முறை புகைத்தல் எதிர்ப்பு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. புகைத்தல் மற்றும் புகையிலை ஒழிப்பு திட்டத்தை அமல்படுத்தும் போது புகையிலை உற்பத்தி நிறுவனங்களினால் ஏற்படும் அழுத்தங்கள் தொடர்பாக அதிக அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பொது சுகாதார பாதுகாப்பிற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. புகைத்தல் காரணமாக வருடாந்தம் 6 மில்லியன் பேர் மரணமடைவதுடன் வினாடிக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் மரணங்கள் சம்பவிப்பதாக இலங்கை சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆஸ்மா ஏற்படுவதில் புகைத்தல் நேரடி தாக்கங்களை செலுத்துவதுடன் உலகெங்கும் 300 மில்லியன் ஆஸ்மா நோயாளர்கள் காணப்படுகின்றனர். அத்துடன் இலங்கையிலும் 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஆஸ்மா நோயாளர்கள் இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. புகைத்தலினால் நீரிழிவு, மாரடைப்பு, புற்றுநோய், சுவாச கோளாறுகள் போன்றவை ஏற்படுகின்றன. உலக புகைத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன விடுத்துள்ள விசேட செய்தியில் புகைத்தலினால் ஏற்படும் நோய்களினால் தாக்கப்பட்டுள்ளோரை குணப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஏராளமான நிதியை செலவிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிகரெட் விற்பனையின் மூலம் வருடாந்தம் தேசிய பொருளாதாரத்தில் 12% வரி வருமானம் உள்ளடக்கப்பட்ட போதிலும் புகைத்தலினால் பாதிப்படைவோருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசாங்கம் வருடாந்த வருமானத்தில் 22% செலவிடுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புகைத்தல் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சர்வதேச பிரகடனத்தில் முதலில் கைச்சாத்திட்ட ஆசிய நாடு இலங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. மஹிந்த சிந்தனையில் குறிப்பிட்ட விதத்தில் ஒழுக்க ரீதியிலான நாட்டை உருவாக்க ஜனாதிபதி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்தார். சர்வதேச புகைத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலில் இலங்கை சமுர்த்தி அதிகார சபை மேற்கொண்டுள்ள சர்வதேச புகைத்தல் மற்றும் மது எதிர்ப்பு தினம் இன்று நாடு முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டது. களுத்துறை மாவட்ட வைபவம் களுத்துறை பிரதேச செயலகத்தின் பலாந்தோட்ட சமுர்த்தி வங்கியின் பிரதி அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய பிரதி அமைச்சர் இன்று சமூகத்திடமிருந்து புகைத்தல் பழக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவித்தார். சர்வதேச புகைத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் எதிர்ப்பு ஊர்வலங்கள் இடம்பெற்றன. சர்வதேச புகைத்தலுக்கான எதிர்ப்பு தினத்தையொட்டி மட்டக்களப்பு கல்லடியில் பேரணி ஒன்று இடம்பெற்றது. இப்பேரணியில் சமுர்த்தி ஆணையாளர் பி குணரட்னம் கலந்து கொண்டார். கல்லடி வேலூர் சக்தி வித்தியாலயம் ஒன்றில் ஆரம்பமான பேரணி பல வீதி வழியாக சென்று மட்டக்களப்பு கல்முனை வீதியை அடைந்தது. அட்டாளச்சேனை சமுர்த்தி சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்த புகைத்தல் எதிர்ப்பு ஊர்வலம் அட்டாளச்சேனை தேசிய பாடசாலையிலிருந்து ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக சென்று அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தை அடைந்தது. மாணவர்கள், பொதுமக்கள், பிரதேச செயலக ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச புகைத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சமுர்த்தி அதிகார சபையின் கொடி அணிவிக்கும் விழிப்புணர்வு நிகழ்வு ஏறாவூர் நகர் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் SLM ஹனீபாவிற்கு முதலாவது கொடி அணிவிக்கப்பட்டது. ஏறாவூர் கிழக்கு வலயத்திலும் முகாமையாளர் ML மஜித் தலைமையில் கொடி அணிவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவு ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு பேரணி இன்று இடம்பெற்றது. கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் டி தினேஷ் தலைமையில் மீராவோடை சந்தியில் ஆரம்பமான பேரணி போலீஸ் நிலைய சந்தியின் ஊடாக கோரளைப்பற்று பிரதேச செயலகத்தை சென்றடைந்தது. அக்கரைப்பற்று மேற்கு சமுர்த்தி வலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வைபவம் அக்கரைப்பற்று பிரதேச செயலக தலைமைப்பிட முகாமையாளர் ML ஜாபீர் தலைமையில் இடம்பெற்றது. அக்கரைப்பற்று பிரதேச சபை தவிசாளர் MA ராசிக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதையற்றதும் நன்னறி மிக்கதொரு தேசத்தை உருவாக்குவோம் எனும் துணைப்பொருளில் இம்முறை புகைத்தல் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. குறிச்சாங்கனி மகாவித்தியாலய மாணவர்களால் மக்களுக்கு புகைத்தலின் கேடு தொடர்பாக விழிப்பூட்டும் ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் புகைத்தலை தடை செய்வதற்கான சுலோகங்களை ஏந்தியவாறு பாடசாலை முன்றலிலிருந்து கிண்ணியா நகர பகுதி வரை சென்றனர். கிண்ணியா பிரதேச செயலகத்தில் சமுர்த்தி வலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புகைத்தல் எதிர்ப்பு ஊர்வலம் பிரதேச செயலக முன்றலிலிருந்து ஆரம்பமாகி புகாரை சந்தியூடாக சென்று கிண்ணியா வைத்தியசாலையை அடைந்தது. ஜனாதிபதிக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக இனங்களுக்கிடையே மோதல்களை ஏற்படுத்துவதற்கான சதிகளும் இடம்பெறுகின்றன. இது குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சரும் தேசிய காங்கிரசின் தேசிய தலைவருமான அமைச்சர் லமதாவுல்லா தெரிவித்துள்ளார். இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்குள் விடுதலை புலிகளையும் பயங்கரவாதத்தையும் அடித்து காட்டினார். உலகத்திலே இருக்கின்ற அத்தனை வல்லரசுகளுக்கும் இது பொறாமையை கொடுத்தது. இப்படி அவர்களுக்கு எதிராகவே பயங்கரவாதம் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எவ்வாறு மஹிந்த அளித்தார் என்பது ஒரு பிரச்சனை. இவைகளை மையமாக வைத்து
கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்தவை ராஜபக்ச அவர்களை வீழ்த்துவதற்கு இன்னும் ஒரு ராணுவ தளபதியை கொண்டு வந்தார்கள். அதைத்தான் சொல்வது சதி. சதியினூடாக கொண்டு வந்தார்கள், சதி செய்வதற்கு கொண்டு வந்தார்கள். அதுவும் முடியாமல் போய்விட்டது. எங்காவது பிரச்சனைகளை உருவாக்கி சிரியாவில் நடப்பதை போன்றும், லிபியாவில் நடந்ததை போன்றும், ஈராக்கில் நடந்ததை போன்றும் அரசுக்கு எதிரான பெரும் எதிர்ப்பு சக்திகளை தூண்டிவிடுவதற்கு ஆரம்ப காலத்திற்காக இந்த கலவரங்களை உருவாக்க முயற்சிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அதிலிருந்து நமது மக்கள் விடுதலை பெற வேண்டும். அதிலிருந்து கவனமாக எமது மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுதான் அரசியல் தலைவர்கள் செய்ய வேண்டியது. மூதூரில் வீதி நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மாகாண அமைச்சர் MS உதுமாலப்பை, கிழக்கு மாகாண சபை தவிசாளர் HMM பாயிஸ் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். எல்டிடியினரின் இலைச்சித்தனத்தையும் ராணுவ வீரர்களின் மனிதாபிமானத்தையும் உலகிற்கு உணர்த்தும் புகைப்படம் மற்றும் காணொலி கண்காட்சி நோர்வேயின் ஆஸ்லோ நகரில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஆஸ்லோ நகரில் உள்ள இலங்கை தூதரக விழாவில் 2 நாட்களாக நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை வெளியுறவு அமைச்சும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவும் ஏற்பாடு செய்திருந்தது. நோர்வேக்கான இலங்கை பிரதிநிதி ராட்னி பெரேரா உட்பட தூதரக அலுவலக அதிகாரிகளின் வழிகாட்டலில் இதன் ஏற்பாடுகள் ஓஸ்லோவில் வாழும் இலங்கை தமிழ் இளைஞர்களின் பங்களிப்புடன் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். LTTE பயங்கரவாதிகளின் தாக்குதல்களினால் கொல்லப்பட்ட அரசு தலைவர்கள், சிங்கள மற்றும் தமிழ் பிரதிநிதிகளின் புகைப்படங்களின் மீது பார்வையாளர்கள் விசேட கவனம் செலுத்தினர். மனிதாபிமான நடவடிக்கையின் முக்கிய சந்தர்ப்பங்கள் இலங்கை படையினர் தமிழ் மக்கள் மீது செலுத்திய கருணை ஆகியவற்றிற்கான சான்றுகளாக அமையும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இலங்கை தொடர்பாக இதுவரை தாம் செய்யப்படுத்த பிழையான கருத்துக்களை போக்குவதற்கு இக்கண்காட்சி துணை புரிந்ததாக கண்காட்சியை பார்வையிட வந்தோர் தெரிவித்தனர். நாட்டின் பல பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. கல்வி நிர்வாக சேவையில் கடமையாற்றி சாதனை படைத்த மூத்த கல்வியலாளர்களும் தேசிய ரீதியில் கல்விசார் விடயங்களில் உயர் மாற்றங்களை பெற்றவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பதியத்தலாவ பிரதேசத்தில் புதிய கால்நடை மருத்துவ நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. பதியத்தலாவ பிரதேச சபை தவிசாளர் M லசந்த தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாகாண அமைச்சர் துரையப்பா நவரத்னராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் சமர்த்தி உதவி பெறும் குடும்பங்களும் அதிகரித்த வாழ்வாதார ரீதி உதவி தொகையுடன் புதிய வங்கி கணக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. குளியாப்பட்டி ஹித்தலவ வடக்கு சமுர்த்தி சங்க அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமேல் மாகாண முதலமைச்சர் அதுல விஜயசிங்க கலந்து கொண்டு புதிய கணக்கு புத்தகங்களை வழங்கி வைத்தார். களுத்துறை மாவட்டத்தில் மகாபல புலமை பரிசில் பெறும் 600 பேருக்கு புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. அமைச்சர் குமார வெல்கம தலைமையில் களுத்துறை மாவட்ட செயலகத்தில் இது தொடர்பான வைபவம் இடம்பெற்றது. அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தன உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். த்ரீ பிரதீபா கைப்பணி ஆக்கம் மற்றும் விற்பனை கண்காட்சி கொழும்பு கலாபவனத்தில் அமைச்சர் பிலிக்ஸ் பெரேரா தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாற்றுத்திறனுடையோரின் ஆக்கங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பாராளுமன்ற விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வடமாகாண அரசு அதிகாரிகளுக்கான செயற்பட்டறையொன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற விவகார அமைச்சர் சுமேதா ஜி ஜெயசேனவின் பணிப்புரைக்கமைய வடமாகாண மாவட்ட செயலாளர்கள், மேலதிக அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதி செயலாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரத்யேக ஊழியர்களுக்கான 2 நாள் செயற்பட்டறையொன்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற சட்டங்கள், அரச நிதி முகாமைத்துவம், பாராளுமன்ற சட்ட மூலங்கள், பாராளுமன்ற ஆலோசனை செயற்குழு, கோப் குழு, பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட முகாமைத்துவம் தொடர்பாகவும் அறிவுறுத்தப்பட்டது. பாராளுமன்ற விவகார அமைச்சர் சுமேதா ஜி ஜெயசேன, சிரேஷ்ட அமைச்சர் DU குணசேகர, வடமாகாண ஆளுநர் GA சந்திரசேரி, பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் முருகேசு சந்திரகுமார் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களான P சரவணபவன், உனைஸ் ஃபாரூக் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளை எடுத்து வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. போலந்தை தொடர்படுத்தி அமெரிக்க ஜனாதிபதி ஆற்றிய உரை தவறானது என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. போலந்து ஜெர்மனியின் நாசி ராணுவ முகாம்களை நடத்திச் சென்றதாக கூறும் விதத்தில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கலந்து கொண்ட ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதற்காக அமெரிக்காவில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் போது தெரிவித்தார். இது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டும் என போலந்து ஜனாதிபதி டொனால்ட் டக்ஸ் அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி ஆற்றிய உரை தவறானது என வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஜே கானே தெரிவித்துள்ளார்.
வெள்ளை மாளிகையின் இந்த தெளிவுபடுத்தல் போதியதல்லவென்றும் விரிவான தெளிவுபடுத்தலை எதிர்பார்ப்பதாகவும் போலந்து ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இத்துடன் எமது செய்திகள் நிறைவேறுகின்றன. எமது அடுத்த செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சியில் எதிர்பாருங்கள். வணக்கம்.